காய்கறி கடையில அந்த மாதிரி போனா பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவாங்க அவங்கள எங்கள. என்ன அப்புறம் வந்து நீங்க 2 பேரும் புதுசா கேர்ள்ஸ்லாம் தங்க போறீங்களா வீட்ல அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசா வீடு ஓ மாத்தி ஒண்ணா போனப்ப. வீடு எடுத்து தங்குற ஒரே செட்டான்னு கேக்குறாங்க. ஒரே செட்டுல ஒண்ணா தங்குற கேர்ள்ஸா நீங்க? கேர்ள்ஸா? இவ்ளோ பெரிய மக இருக்காளான்னு கேட்பாங்க சார். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. அப்பலாம் அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்கிற மாரி இருக்கும். சார் இல்ல அவ ஃப்ரெண்ட்ஸே என்ன வந்து அவ அக்காவான்னு தான் கேக்குறாங்க. இன்னும் கூட அக்கா கூட இல்ல சிஸ்டரான யார் அக்கான்னு தெரியல. அதான் சார் மனசு ஓ, நீங்க உங்க கஷ்டப்படக்கூடாது. தங்கச்சியும் நினைக்கிறாங்க. டேய் இந்த ஷோ முடிச்சுக்கங்கடா டேய், அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? ஏமா அக்கா தங்கச்சியான்னு கேட்கறாங்கிற வரைக்கும் தாங்கிக்க முடியுது. நீங்க அவங்களோட தங்கச்சியான்னு கேட்கறதெல்லாம் எந்த வகையில நியாயம்? அக்கா பொண்ணு வளர்த்துறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னோட அக்கா பொண்ணு. உங்க அக்கா பொண்ணை அக்கா வளர்க்குறீங்களா? பொண்ணா? இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து உங்க பொண்ணை போய் உங்க அக்கா பொண்ணான்னு கேட்டா உங்களுக்கு சங்கடமா இருக்காதா? சங்கடமா தான் இருக்கும். ஆ. அப்புறம் ஆனா சொல்லிடுவேன் இல்ல மூஞ்சில ஒரு சங்கடமும் தெரியலையேம்மா. ரொம்ப சந்தோஷமா தான் சொல்றீங்க அத. இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் தான் எனக்கு சின்ன பொண்ணு பிறந்தாங்க. ம். இவங்க பிறந்த ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து ஓ உனக்கு குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னே கேட்பாங்க. யூ ஆர் மேரீட் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் தான். இவங்கெல்லாம் சொல்றத பார்த்தா உண்மையா சொல்றாங்களா பொய் சொல்றாங்களானே தெரியல சார். எனக்கே அப்படித்தான் இருக்கு. நான் ஏதாவது ரியாக்ட் பண்றேனா?